இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக ஒரு 2 ஹவர்ஸில் காட்டி நாங்களே எங்கட கையால வந்து அந்த தண்ணியில எடுத்து நாங்க பொங்க போறோம். அப்ப சப்ரை கொஞ்சம் கண்டுக்கிறீங்களா உங்களோட வீட்ல இருந்து உங்களோட அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். நான் உங்கள் சமீனா. ஓகே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? ரோட்டில் நிற்கிறோம். ரோட்டில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குமே. நாங்களே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ், சந்தோஷம் எல்லாமே இந்த மாதம் இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்கப்போகுது. நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது கத்த செய்கிறாரு. அப்போ கடவுள் செய்வார், ஆனாலும் நாங்களும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அப்போ இன்றைய நாள் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கிணறு அடிக்க போகிறோம். இன்றைக்கு வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே நித்யாக்கள் வந்து தற்காலிகமாக ஒரு வீடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவங்க வீட்டை வந்து அடிப்படை வசதிகள் வந்து வீடு மாத்திரம்தான் கட்டினது. கிணறு இல்லை, டாய்லெட் இல்லை, எல்லாம் வந்து இப்போ தாயாக்களோட பக்கத்தில் இருக்கிறபடி அதோட இருந்து செப்பரேட்டாக பாவிக்கணும். இப்போ கடவுளோட கிருபையால் இன்னும் யெகோவா தேவன் தேவைகளை சந்திச்சிருக்கிறார். அப்போ கிணறு 2 நாள் நாங்கள் இடிக்க போகிறோமே. கிணறு அடிக்கும் பொழுது கூட அதை கூட நமக்கு கடவுள் தந்தாரேன். மனுஷனை உண்டாக்க முன்னமே கடவுள் அவனுக்கு தண்ணி எல்லாம் தேவைண்டு நல்ல எத்தனையோ நதி புரண்டு கொடுக்குற மாதிரியாக கொடுத்துருக்கிறார். தண்ணியை நல்ல தண்ணியை கொடுக்குற கடவுள் தான். பூமியை வந்து நிறைவு யாருடையது? பூமியின் நிறைவும் வந்து கத்தருடையது. கத்தரதை மண்ணு புத்தருக்கு கொடுத்தார். தேவையாண்டு தண்ணி தேவை, எல்லாம் சகலம் தேவையாண்டா. நான் மனுஷனுடைய நிலைமையினால் நாங்கள் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதை பெற்றுக்கொள்கிறோமே. அந்த பாவத்தின் நிலைமையால் கடவுளோட விசுவாசத்தில் நாங்கள் இருப்போமா என்ன, நாங்கள் இன்னும் இலகுவாக எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் நல்ல கத்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ இன்றைய நாள் நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாருங்கள், கிணறு அடிக்கிறாங்க வந்திருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. கிணறு அடிக்கிறாங்க எல்லாம் பூட்டிட்டா ஓகே, மிஷின் வந்து இடித்து கொண்டு போகும். ஆனால் அதை தொடங்க மட்டும் சரியான கஷ்டம். எத்தனை பேர் அதை தூக்கி பறிச்சு இதெல்லாம் டைட் பண்ணி பூட்டி தாண்டி. அப்போ ஒரு முந்தையெல்லாம் வந்து எங்களோட இந்த வீடு அம்மாக்கிட்ட வீடு வந்து கிணறு கேட்கல. எனக்கு வந்து எங்களோட கைந்து எத்தனை வயசு, எனக்கு மாவுக்கு எத்தனை வயது வித்தியாசம்? 3 வயசு. அவாக்கு 23, எனக்கு 26 இல்லை. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு வருமானு நினைக்கிறேன். 6 வயசு அப்படி வருமானு நினைக்கிறேன். நாங்கள் இந்த காணி வாங்கின புதுசு. அப்போ அந்த கிணறு கேக்கில் வந்து இந்த இப்படி தூக்கி தான் சத்தம் போட்டு ஸ்டார்ட்டில் வந்து நாங்கள் எங்களோட வீட்டை கிணறு அடிக்க அம்மா வீட்டு கிணறு அடிக்க அது அப்படி தான். முந்தி வந்து இப்போ மிஷின் இப்போ தான் தற்காலிகமாக இப்போ 2000 ஆண்டு பிறகு மிஷின் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் முதல் இப்போ நாங்கள் அந்த அம்மாக்கள் காணி வண்டி வீடு கட்டின காலத்தில் எல்லாம் கையெல்லாம் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 5-6 நாள் செல்லும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கிணறு அடிக்கிறாங்கண்ணா. அப்படி இப்போ வந்து இலகுவாக என்னவோ எல்லாம் அதுவும் ஒரு தேவைகள் சந்திக்கிறாங்க. கடவுள் என்ன நிறைய டெக்னாலஜிகள் உருவாகி கொண்டு வழியா இன்னும் இலகுவாக செய்கிறதுக்கு கடவுள் நல்ல வழிகளை திறந்துருக்கிறான்றதை மனுஷர்களுக்கு அந்த ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்களே. அவன் இன்றைய நாளும் நாங்கள் அந்த நேரம் வந்து 5-6 நாள் சென்று ஒரு கிணறு அடித்து தண்ணி கண்டு பெரிய தண்ணியாக கண்டுட்டோமே பெரிய சந்தோஷப்படுறேன். எனக்கு சந்தோஷம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக ஒரு 2 ஹவர்ஸில் கிணறு ரெடி விட போகுது. நாங்கள் போய் பார்க்க போகிறோமே. எப்படி தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்கும். மற்ற எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து பார்க்குறீங்க சந்தோஷம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் வேணும் கட்டாயம் சொல்லி கொண்டு வாங்க போகலாம் வீடியோ.
கொடுக்கா ஒரு லட்சம் ரூபாய் புல்லு போகுது விட்ட கடை
தண்ணி வேலைக்கு வந்து 20 அடி போட்டால் காணப்படும். அவ்வளோ கல் அதான் பைப்பா அது 1.5 குறைக்கணும். தேவையில்லை கல் தானே கீழே கல் தானே நான் வெள்ள பாறையில தாங்க எத்தனை நாள் வரைக்கும் வெள்ள தண்ணி கம்ப்ரஸருக்கு தான் அப்படியே தலைக்கு அடிக்குது. ஓகே நீட்டாக தான் வரும். இது அவ்வளவு பவர் இந்த காற்று தானே அப்படியே காற்று அவ்வளோ தள்ளு. அப்போ செயினே பாக்கிய விஷயம் ஆகுது செயின் பார்க்குது. பெரிய ஒரு நன்றியா இல்லை இருக்கு. சில இடம் கைட்ட போட தண்ணி அடிக்க வேற சரியான கஷ்டப்படுறேன். உங்களுக்கு முறை ஏற்றுனா இல்லை உங்களுக்கு முறை ஏற்றுனா இல்லை டக்குன தண்ணி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிணறு எல்லாம் இடிச்சு முடிச்சேன். நித்தி தான் என்ன இடித்த மாதிரி வேர்த்து போய் நிற்குது. அதானே அவ எப்படி இருக்கு நிதி இந்த நாள்? நான் தான் கேட்கணும். நல்ல ஹாப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். உண்மையாகவே மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதியாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது இந்த நாள் வந்து. என்ன சொன்னால் இப்படி குறுகிய நாளுக்கு நடந்துட்டேன்னு சொன்ன வார்த்தையில அடுத்த நிமிஷமே நடந்த மாதிரி இருக்கு. விரதத்தான் சொல்லுவேன். உண்மைதானே? ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து கிணறு அடிச்சு அதான் அதுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். இப்போ நான் காட்ட போகிறேன் தண்ணியை வந்து. தண்ணி எப்படி நிற்று இல்ல இங்க இடிச்சவை ஏன் குடிச்சு பார்த்தேன். நாங்க குடிக்கல நல்ல சுத்தர் தண்ணி சொன்னேன். இது திறப்பது எனக்கு அம்மனே பூவந்தானே திறவிடாது ஃபிட்டாக மூடிக்கிறது. திறந்து காட்டின ரூவன் தண்ணி தெரிஞ்சது உள்ளுக்குள்ள. இதெல்லாம் வந்து நாங்கள் அதை கண்ணை கட்டி கொண்டு காட்டுவோம் காட்டுவோம் தெரியும் இருக்குல்ல. உண்மையா நான் நெட்டி பார்க்க இந்த முகம் அந்த தண்ணியில தெரியுது. தெரியுது என் முகம் அந்த கண்ணில தெரியுது. அப்ப என்ன என்ன முகம் தெரியுது தண்ணியில? உங்களுக்கு தெரியாதே 1 கிலோ உண்டா? அப்போ சரி. இப்போ நாங்கள் வந்து கிணறெல்லாம் பிடிச்சாச்சு சந்தோஷமாக வந்து நல்ல ஒரு கற்கண்டு பொங்கல் ஸ்வீட்டாக செய்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். அதுக்காண்டி வந்து அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காண்டி நாங்களே எங்களோட கையால் வந்து ஒவ்வொரு நாளுமே சமையல் வீடியோ போடுறோம் நாங்களானே. இப்போ இன்றைக்கு வந்து கற்கண்டில் பொங்கல் செய்து சாப்பிட போகிறோம். எல்லாரும் சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து இங்கே அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போவே லைட்டாக புகையுது. அப்போ ஓகே. இப்போ வந்து நித்தி அமைச்சது பானை வீட்டு கறி வச்சுட்டா பானை வந்து புது பானையும் நாங்கள் வாங்கினாங்களேன்னு சொன்னால் பழைய பானையில் பொங்கலாம் பிரச்சனை இல்லை. புது பானை வந்து அதான் நல்ல வீட்டை வந்து இப்போ தானே சின்ன பானை பாவிக்கணுமே என்னது இது இப்போ தான் இந்த பெரிய பானை வாங்கினது ரூபாய் வாங்கி கொண்டு வந்து புதுசாக தண்ணி எல்லாம் வந்திருக்கா. நல்ல தண்ணி குடிச்செல்லாம் பார்த்துனாங்க. நல்ல தண்ணி அந்த தண்ணி வர கொஞ்சம் விட்டுருக்குறேன். தண்ணி சப்ளை செய்ய தண்ணி வாங்க தண்ணி 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 அந்த தண்ணியில் எடுத்து நாங்கள் பொங்க போறீங்களா? என்ன பக்கியா இருக்கு? வயசு போட்டு தானே குஞ்சு என்ன போய்க்குது ஒரு அடுப்புல இருந்து அரிசி போடுறதுக்கே போய்க்குது. அப்படி போடுறேன் இது என்ன இது நாங்கள் போடுறோம் ஒருக்கா குனிய போய்க்குதா
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எத்தனை கொத்து பொங்கல் அரைக்கொத்து மேலே பானை என்னன்னு சொல்ற 1 கிலோ என்னன்னு சொல்ற ஒரு கொத்து கூடிட்டு பொங்கல் வந்து நிறைய சாப்பிடல அளவா செய்யறதா டேஸ்டா வரும் நல்ல தண்ணி நான் நம்ம டக்குன்னு இடிக்க வந்துட்டு இப்படி 45 அடி வைக்கிறாங்களே ஆனா சிரமம் வந்து தெரியல முடிஞ்சிட்டாங்க பாட்பாறை இடத்துடைய பிரச்சனை இல்லை மற்ற பாறை வந்துருக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கும் ரெண்டாலும் டைம் எடுத்துக்கலாம் ஆனா கூடுதலா வந்து இந்த ஏரியாக்கள் வந்து 45 நேரம் தண்ணி மாறல 45 அடி சரி 45 அடி சந்தோஷமா ரூபன் 6 அடி திடீரெண்டு இப்படி நடக்க வேண்டியது இருவாங்க டக்குனு கிணறு அடி போகணும் நான் கொஞ்சம் காலம் எடுக்கும்னு நினைச்சுன்னா வெகு விரைவில் இது நடக்கும்ன்றது சந்தோஷம் தான் இது சந்தோஷம் என்னன்னு சொல்றேன்னு தெரியும் நம்பலாடன்னு இல்லை சந்தோஷம் தண்ணி வாரண்டா அந்த காலத்துல தான் தண்ணி வாரண்டா படம் உள்ள காட்டுங்களேன் நித்தின் அந்த அந்த காலத்துல தண்ணி வாரன்ற அந்த பாலவனத்துல எல்லாம் தண்ணி எடுக்கலாம் அதுக்கெல்லாம் அது பொக்கிஷம் மாதிரி வைரம் மாதிரி தண்ணி எடுக்கிறன்ற நல்ல தண்ணி சேகரிச்சு அப்படி அதான் ஒட்டகத்துக்கே சண்டியா போயிருக்கு இந்த வந்து தண்ணி சமைச்சு வைக்கிறது அதே மாதிரி இங்க நாங்க இருந்த இடத்துல இப்படி உடனே தண்ணி வந்து தண்ணி குடிக்கிறேன்னா சந்தோஷம் எங்களோட வீட்டுல இருக்கிறது சந்தோஷம் சந்தோஷமா இந்த வருஷம் கடவுள் நல்ல நன்மையானதெல்லாம் செய்திருக்கிறேன் நித்து சொல்றேன் மனைவி அமைதது இல்லாம உறவன் கொடுத்த வரமா ஏப்பல கடா ஓட்டுறது சந்தோஷம் அதிர்ஷ்டம் என்ன வெட்டிங் பண்ணி உடனே குழந்தை எடுக்கணும் உடனே எல்லாம் அடுத்தடுத்து எல்லாம் நன்மையான காரியம் நடக்குது ஆனா உண்மையா ஒரு சந்தோஷம் தான் உண்மையா எங்கட வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையில வந்து கல்யாணம் வீடு கட்டுறா செண்டுச்சு குழந்தை கிடைக்குது அதெல்லாம் ஒரு கடவுள் அதுவும் ஒரு நன்மைதான் எல்லா விஷயமும் பிளான் பண்ணவே இல்லை ஏதோ நடந்து போகும் நன்மையா நடக்குது உங்களுக்கு நன்மை என்ன ஒன்று இருக்குன்னு கடவுள் கடவுள் தந்து கொண்டே இருக்கு நன்மையா ஒரு வீடு கிடைச்சிருக்கு அப்படி எல்லாமே நடக்குது இனியும் நன்மையாய் நடக்கணும் ஆனா நேகா அதுக்கு முதல் சரியா கஷ்டப்பட்டாலும் நேகா வந்தோன்னே இல்லை நேகா வயிற்றுல வந்தோன்னு சும்மா மழை மண்டு இல்லைங்க அது என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தேன் ஆனா நேகா பிறந்தோன்னே இல்லை அதிர்ஷ்டம் இந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில்கள் என்ன தொழில்கள் என்ன நான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தது என்ன அதுக்கு முதல்ல சாவச்சிடலாம் அந்த முள்ளி சந்திக்கால வரும் இப்போ இங்க இதுன்றோன்னா நல்ல நேகா வந்தோன்னே அதிர்ஷ்டம் மாதிரி தான் கிட்டத்தட்ட உண்மைதான் நான் சொன்னேன் அது ஒவ்வொரு நாளும் நேகா வந்து நான் காலமா பைக்ல ஏற்றி கொண்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விளையாடி கடை போனா பிடிக்காது எனக்கு உண்மையா பிடிக்காது இவன் நித்தி கருத்து சொல்லுவேன் போல ஏற்றி கொண்டு போயில இந்த வேலை இல்லையா நேஹா அப்ப வாங்க முன்னுக்கு இருக்க வாங்க அவன் வாங்க அதிர்ஷ்டக்குள்ள ஓடி அணிந்து வாங்க நோம்பு நான் வர பஞ்சு போடு தூக்கணும் தகரங்க அதிர்ஷ்ட குழந்தை எப்படிங்க அதிர்ஷ்ட குழந்தை நிற்கிறவங்க எங்களோட நேயாக தான் அதிர்ஷ்டமா நேயா தண்ணி எல்லாம் டக்கு டக்கு நேயா இப்போ யோசிக்க போகுது அந்த கருத்தை பெரிய டேங்கி பெஞ்சால தூக்க எனக்கு தண்ணி அடையலாம போகுது இவ்வளவு நாளும் தண்ணி அடைஞ்சது இல்லை நீங்க தண்ணி அலையதில்லை இதுக்குள்ளே வந்து நீப்பாளே தொட்டிக்குள்ளேயே இனி இதுல இருந்து சாப்பிடல வேணையா நேயா மூத்து சுடிக்கிறோம் இப்போ அவிஞ்சோண்டு வந்த அப்புறம் நாங்கள் அடுத்தட்டும் பார்ப்போம் என்ன இப்போ லிதியா குட்டிக்கு நான் சாப்பாடு தீத்திட்டு வந்தேன் அதுக்குள்ள என்ன செய்வீங்க பயிறு போட்டு அவிஞ்சுதோ இப்போ அவிஞ்சிட்டா அப்போ அடுத்து என்ன செய்யணும் என்ன இருக்கிறீங்க இப்போ நித்தி வந்து பயரை வந்து வறுத்து போட்டு நித்தி அதால் வந்து பொங்கலை பார்க்க சக்கரை பொங்கல் மேய்க்கிறது ஏன் நித்தி இப்போ அந்த மெட்டை பொங்கலுக்கு பரவாயில்ல என்னண்டாலும் கலரில் என்ன இருக்கு எனக்கு டேஸ்டாக இருந்துச்சு இன்றைக்கு உண்மையா காலையில் எழுந்து எங்களோட வேலையில் பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கு எங்களோட சூழ்நிலை மாறிட்டு நான் நினைக்கிறேன் இங்கே ஆட்கள் வர இறைக்க வேறு நம்ம கூட்டிக்கொண்டு வர போதாது இன்றைக்குன்னு இறைக்கிறேன் அப்போ சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரியுமா நான் இன்றைய கண்டு தெரியும் ஓ ரூபா உங்களோட மேசன் வேலையை போகிறேன் அடுத்தது என்ன செய்யணும் பத்திட்டு தானே உங்களுக்கு பொங்கி பழக்கமே இல்லை நான் உண்மையாக தான் பொங்குறேன் ஒருக்கா பொங்கினா இப்போ சொல்லுங்க லிதியாவுக்கு சோறு தீத்தைகள் அது மறந்துட்டேன் இப்போ கற்கண்டப்பா போடுறது போடுறது நல்ல கட்டிப்பாலா 2 தங்காது கற்கண்டு வந்து 1/2 கிலோ என்ன
அதுக்கெல்லாம் போட்டு பாருங்க கொஞ்சம் கண்ணால் கண்ணீர் எல்லாம் வரும். வேணும் 1/2 கிலோ கூடி பார்த்து போடலாம். நாங்கள் எலும்பு கொஞ்சம் நிறுத்தி இருக்கா எலும்புடா இருக்க பிரியா இல்லை புகை வருது இஞ்சால பக்கம் இன்ட்டு கடவுளே. ஓகே பொங்கல் முடிஞ்சுது. பொங்கல் முடிஞ்சு பொங்கியாச்சு. எங்களோட கற்கண்டு பொங்கல் வந்து சக்கரை பொங்கலாக மாறி விட்டது. நாங்கள் பாருங்க அதான் சொல்றேன் நல்ல பால் அவ்வளோத்துக்கு நல்ல நிறைய சாப்பிடுவோம். பொங்கல் கொஞ்சம் அது பரவாயில்ல. அது ரீடும் இப்போ என்ன பெம்பலன்னு சொன்னால் நான் வந்து உண்மையாக விரும்பினது கற்கண்டு பொங்கல் வெள்ளை பொங்கல்லாம் எடுக்கணுமெண்டு. ஆனால் அந்த பயிர் வந்து வறுத்து போட்டபடியாக கலர் மாறிட்டு கற்கண்டு பொங்கலுக்கு வந்து நான் நினைக்கிறேன் பச்சையாவே போடுறதோம்மா அரிசியோடையா அவிய போடும். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வறுத்து போட்டபடியே அது சக்கரை பொங்கலாக மாறிட்டு. ஆனால் இன்னமும் சில எல்லாருக்குமே சக்கரை பொங்கலாம் விருப்பம். இவர் கூட தான் ஆசைப்பட்டவர். எஸ் இப்போ நாங்கள் வந்து உண்மையாகவே விடுங்க இருக்குத்தானே. இப்போ நாங்கள் அதை இடிச்சு தண்ணியெல்லாம் கண்டாச்சு சந்தோஷமாக வந்து ஸ்வீட்டா நிறைய பேர் இந்த கிணறு அடிக்கிறாங்க பக்கத்துலேயே. இப்போ கிணறு இடிச்ச சத்தம் கேட்க இவே இல்லைங்க சொந்தக்காரன் வந்து பொங்கல் தருவீங்களா? ஓ அப்ப நிறைய பேர் இருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த ஸ்வீட்டோட பகிர்ந்தோளுவோம். தண்ணியை கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பொங்கலும் கொடுக்க போறோம். ஸ்வீட்டா சாப்பிட்டா சொல்லி அதுக்காகதான் நாங்க பொங்கினாங்க. கனாலே அப்புறம் தண்ணியை கண்டிருக்கிறீர்கள். சொந்த தண்ணியை உங்களுக்கு கண்டு ஒரு தண்ணியை கடவுள் தந்திருக்கிறாரு. நான் தொடக்கத்திலே சொன்னேன் என்ன கடவுள் வசனம் அப்படித்தான் சொல்லுது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கடவுள் எல்லாத்தையும் சம்பூர்ணமாக நமக்கு கொடுத்தார். அது இன்றைக்கு தான் நாங்கள் அதை அவர்கிட்ட பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வேணும் அப்போ கடவுளுடைய கிருபையும் மனுஷருடைய தயவும் நிச்சயமாக வேணும். ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்றது. இந்த நாளும் மனுஷருடைய தயவும் பெருகி இருக்கிறது. என்ன இப்போ இந்த கிணறு அடிக்கிறேன்னா சும்மா இல்லை. என்ன ஒரு ஏற்ற வேலையில் கடவுளோட தேவைகளை சந்திச்சிருக்கிறேன். பொங்குறது கிணறு அடிக்கிறதுக்கு அதுக்குரிய செலவுகள் அப்படி இப்படிலாம் நிறைய இருக்குது. என்ன அதெல்லாம் இன்றைக்கு ஒரு சந்திக்கப்பட்டு ஒரு மன நிறைவோட உள்ளத்தில் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுங்க. யாருக்கு? கடவுளுக்கு நன்றி. கடவுளுக்கு தான் மனச தயவை உண்டு பண்ணி இருக்கிறார். உண்மையாவே எல்லாருக்குமே வந்து நன்றி. கடவுளுக்கு நன்றி. எல்லாம் நன்றி. நல்ல தண்ணியை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே நன்றி என்று சொல்லணுமே. தண்ணியை குடிச்சு பார்க்கணும். இன்றைக்கு அதை விட இடிச்சு எங்களுக்கு அதை சரியாக நேரத்துல வந்திருக்குது கையில். இன்றைக்கு அதுக்கு மனுஷருடைய தயவும் பெருகி அதுக்கு நாங்கள் கூட நன்றி சொல்லணும். இந்த நேரத்துல வந்து என்னன்னு சொல்றது சிரமப்படாமல் முடிஞ்ச மாதிரி கிடைக்க அதான் மெயின். இந்த வேலையில் சரியாக எங்களுக்கு எல்லாம் நடந்திருக்குது. எல்லாமே மனுஷருடைய தயவு. அப்போ செயல்பட்ட மனுஷர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர்களும் நல்ல நல்ல பலத்தோட சுகத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட அவைக்கு நல்ல ஒரு சமாதானத்தோட சந்தோஷத்தோட பெரிய இழைப்பாளர்களோட எல்லா விருப்பங்களும் அவைக்கு நிறைவேறி நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு ஏற்ற வேலையில் இப்போ சாதாரணமாக ஒரு 2 மணித்தியாத்தில் எங்களுக்கு தண்ணி வந்துட்டு சூரிய அடிச்சிட்டு சில இடங்களில் நம்ம எத்தனை இடத்துல கிணறு அடித்து கொடுத்துருக்குறோம். சரியான லேட் ஆயிருக்கு. நம்ம கிணறு அடிக்க போனால் அது ஒரு பக்கத்தில் மிஷின் ரெப்பேர் பண்ணணும். அப்படி இப்படி இடிக்க போனால் அங்கே பாரு அது ஆனால் நான் தொடக்கத்திலே சொன்னேன் ஒரு 2 மணித்தியாத்தில் அலுவல் முடியும்ன்ற மாதிரி அது முடிஞ்சிட்டு நல்ல வாசம் அடிக்குது. கடவுள் ஆசீர்வதிக்கிற கை எல்லாத்தையும் நன்றாக முடிஞ்சுக்கிறது. அப்போ சந்தோஷம் தானே. நல்ல சந்தோஷம். எனக்கு வந்து இதுல நிக்கணும் விருப்பம் தான். நான் அழுந்துறியா காலையில இருந்து மதியம் மட்டும் போயில தானே கடைக்கு. அப்ப கோல் பண்ணினால போனதான் அங்க இருக்கிறாள் சாப்பிட போமா. அப்ப அதால போயிட்டார். அவருக்கு நல்ல சந்தோஷம். நிறைய வீடியோ பார்க்குறவங்க நினைக்குங்களேன். இப்போ நாங்கள் ஆண்டு விட்ட பிள்ளைகள் ஆண்டு நாங்கள் விசுவாசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பொங்கல் எல்லாம் அப்படி எல்லாம் செய்யறேன். இப்போ நாங்கள் பொங்கல் கூட என்னதுக்காக ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதோட வந்து பகிர்ந்து கொள்றாங்க. அது அவங்களை வந்து கேட்டு மக்கள் இருக்கிறாங்களோட சந்தோஷமாக நாங்கள் சாப்பிட்டு கொள்றாங்க தான் இதை வந்து பொங்கி இருக்கிறோமே. நாங்களும் வந்து கடவுள் எல்லாத்தையும் சம்பூர்ணமா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பதான் தந்திருக்கார். அப்ப சந்தோஷம். நன்றி. ஓகே பாய்.